மார்னிங் வாக் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னையிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, காலையிலவே எல்லா வேலையும் செஞ்சுட்டு வாக்கிங் போயாச்சு. வாக்கிங் போயிட்டு வரதுமா கிச்சன் ரூம்குள்ள போயிட்டேன். சமையல் செஞ்சு வச்சுட்டோம்னா, மீதி வேலை அதுக்கப்புறம் நிதானமா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சன் ரூம்லக்கு போயாச்சு. நானு டிஃபன்லக்கே ஆல்ரெடி கூழ் ரெடி பண்ணியாச்சு. பட் என் பெரியவருக்கு தோசை வேணும்ன்ட்டு கொஞ்சம் அடம் புடிச்சா. அதனால தோசைல தொட்டிக்கிறதுக்கு டொமேட்டோ கொஜ்ஜு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டொமேட்டோ கொஜ்ஜு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு சைடு சப்பாத்திக்கு வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சுன்னு இருக்கிறேன். நான் முந்தா நேத்து செஞ்சேன் இல்லையா, முந்தா நேத்து இல்ல, ஒரு 4 நாள் முன்னாடி செஞ்சேன் இல்லையா, எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொல்றதே அதிசயம் இல்லையா, செஞ்சு வச்சிடுவோம் மறுபடி. அதனால வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சுக்கிட்டே ஒரு சைடு தோசை ஊற்றி கொடுக்குறேன். சின்னவருக்கு கூழ் ஊற்றி கொடுத்தியாச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பெரியவருக்கே தோசையும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் டைம் வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சப்போ வெண்டைக்காய் ஃப்ரையா சப்பாத்திக்கா அப்படின்னு நினச்சோம். எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தான் மறுபடியும் ட்ரை பண்ணேன்.